ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மினி விளாக் பார்க்கலாமா? தேர்ஸ்டே வீட்டில் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் காலி பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரைடே வந்து நான்வெஜ் இருக்கிறனால எல்லா வெஜிடபிள்ஸையும் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாவு பாஜி தான் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பாவு பாஜியில் வருங்க, எந்த ஹோட்டல் போனாலும் ஒரு பிளேட் பாவு பாஜி சாப்பிடாமல் இருக்க மாட்டார். ஸோ மந்த்லி ஒன் டைம் நான் வீட்டிலே மேக் பண்ணிடுவேன் பாவு பாஜி. இது ஒரு நல்ல ஒரு சட்டிலான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், கூடவே நல்ல ஹெல்த்தியும் கூட எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கனால. இன்னொரு பக்கம் ஒரு எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். கலர் கலராக சாஸெல்லாம் ஊற்றிட்டு, நம்மலாம் அந்த காலத்தில் தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இதை விட்டால் வேறு எதுவும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனது கிடையாது. இந்த காலத்து குழந்தைங்க கொஞ்சம் வெரைட்டியாக தான் கேட்குறாங்க. உங்கள் வீட்லேயும் அப்படி தானே? இப்போது நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததும் அதெல்லாம் மேஷ் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு வெங்காயம், பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு உப்பு மிளகாத்தூள் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு பக்கம் ஹஸ்பண்ட்காக கேரட் அம்லா ஜூஸுக்குமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்பா இந்த மார்னிங் டைமில் மட்டும் நமக்கு 2 கை பத்துறதே இல்லைங்க, இன்னும் 2 கை எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ நம்மளுடைய மசாலா கூட எவரெஸ்டோட பாவு பாஜி மசாலா சேர்த்துட்டு கசூரி மேத்தி தூணா நம்மளுடைய பாஜி ரெடி ஆயிரும். பேனில் பட்டர் சேர்த்துட்டு நல்லா பாவை ஹீட் பண்ணிவிட்டு மேலே சர்வ் பண்ணும்போது மசாலா சீஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.